Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல ஸ்வீட், கேக், ஐஸ்கிரீம், பிஸ்கட்ஸ் எல்லாத்துக்கும் அதிகமாக தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா பால் பவுடர் தான். அந்த பால் பவுடரை வீட்லேயே நம்ம கடையில் வாங்குறத விட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் ரொம்ப சுலபமாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி பால் பவுடர் வீட்டில் தயார் பண்ணி 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். கெட்டே போகாது, ரொம்ப ஹெல்தி. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவாக பார்த்தீங்கன்னா இந்த பால் பவுடர் யூஸ் பண்ணி என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஃபேட் வந்து 6% இருக்கிற ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி நான் சேர்த்துட்றேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் க்ரீம் மில்க்கு யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பாக்கெட் பாலோ இல்லை பசும்பாலோ சேர்த்து நீங்கள் இந்த பவுடர் வந்து தயார் பண்ணலாம். நான் வந்து 1 லிட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு எப்போவுமே நம்ம வந்து பால் பொங்க விடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு பொங்க விடுங்க. பால் பொங்குற ஸ்டேஜில் சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு அப்படியே கலரிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் பொங்கி வர ஸ்டேஜில் இந்த மாதிரி சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஆடையெல்லாம் ஒதுங்கும், அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா உள்பக்கமாக உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி தீயை வந்து கூட குறைய வைக்கணும். ஒரேடியாக சிம்மில் வச்சிங்கனாலும் ரொம்ப லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஹையில் வச்சு அப்படியே குறைச்சி பொங்கி வர்ற மாதிரி இருந்ததுன்னா குறைச்சி, அதே மாதிரி இது நல்லா திக்காக வர்றது வரைக்கும் இதை காய்ச்சணும். இப்போ பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். பால் வந்து லைட்டாக திக்காயிருக்கு. இப்படி சைடில் இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து போட்டு நான் வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் அந்த தீஞ்ச வாடை மாதிரி வந்துடும், அடி பிடிச்சிரும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா திக்காகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இப்படி இருக்குது, இந்தளவுக்கு திக்காக இருக்குது. இது எப்படியும் உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு 3/4 மணி நேரம் வந்து ஆகும். குறைஞ்சது 3/4 மணி நேரம் ஆகியே தீரும். ஸோ ஒரு டைம் செய்கிறது தானே, பொறுமையாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் நல்லா திக்காகி கோவா மாதிரி வரணும். அது வரைக்கும் அதே மாதிரி நல்லா கலருங்க. இப்போ பாருங்கள் ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள் கோவா வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது நல்லா பேனில் வந்து ஒட்டாமல் வருது. இன்னும் கூட லைட்டாக உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் இப்படியே வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். சுத்தமாக வந்து பேனில் ஒட்டக்கூடாது, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ட்ரை ஆகும். இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவா வந்து நிறைய கிடைக்கும். நார்மல் பசும்பாலோ இல்லை பாக்கெட் பால், சாதாரண பாக்கெட் பால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால தான் நான் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுக்க சொன்னேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிடைச்சா நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து கோவா ரெடின்னு நினைக்கிறேன். போதும், இது நல்லா ஒட்டாமல் தான் வருது. ஸோ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம ப்ளைன் கோவாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ஃபேன் கடி கூட நீங்கள் வச்சு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ நம்ம ரெடி பண்ண இந்த கோவா வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நான் உதுத்து விட்டுட்டேன். கையில் அப்படியே இப்படி பண்ணி நல்லா இது எல்லாத்தையும் உதுத்து விட்டுட்டேன். அப்பயுமே பாருங்கள் இந்த சின்ன சின்ன உருண்டைகள் எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. உங்களுக்கு உடனே காய வைக்க முடியல அப்படின்னா நிழலில் ஒரு 4 அளவுக்கு கூட நீங்கள் நல்லா காய விட்டுறலாம், தப்பு இல்லை. நிழல்லையே வைங்க, வெயிலில் வச்சிடாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு ஆறிடுச்சு. இருந்தாலும் இதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கடாயில் போட்டோ இல்லாட்டி ஒரு டவாவில் போட்டு லைட்டாக இதை வந்து வறுத்துக்க போகிறேன். வறுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அது போயிடும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மீடியமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இந்த பேனை வந்து மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணியிருக்கேன். இப்போது இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கரைஞ்சி போயிடும். இப்போ இதை லைட்டாக இதை வறுத்து விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து வறுத்தாச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அதே பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விடலாம். இப்போ நம்ம அந்த பொடியை வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. வறுத்ததுக்கப்புறமா சுத்தமாக ஈரம் இல்லாமல் நல்லா மணல் மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு வெயிங் ஸ்கேல் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஸ்கேலை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துடலாம்.
நம்ம இதில் சர்க்கரை சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு இது எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 170 கிராம் அளவுக்கு இந்த பவுடர் வந்து இருக்குது. 170 கிராம் இருக்குது கரெக்டாக. இப்போ இதில் நான் வந்து சர்க்கரை சேர்த்த போகிறேன். இதில் வந்து 170 கிராமுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு டேர் பண்ணிக்கலாம். டேர் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 100 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ரெண்டையுமே நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் 1 கப் அளவுக்கு மாவு இந்த இது கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக நம்மளோட பால் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ட்ரையாக வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ட்ரையான பால் பவுடர் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் இதில் பல்க் குவான்டிட்டி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டைம் செய்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால பல்க் குவான்டிட்டி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஸ்வீட்ஸ் கேக்கெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.